Hello friends, நாம இன்னைக்கு சாப்டர் நம்பர் 4 quadratic equation example 1 பார்க்கலாம். John and Jeevanti together have 45 marbles. Both of them lost 5 marbles each and the product of the number of marbles they now have is 124. We would like to find out how many marbles they had to start with. Okay? இங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல அப்படின்னா ஜான் ஜீவந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து 45 மார்பிள்ஸ் கையில் வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே 5 மார்பிள்ஸை ஒருத்தரா தொலைச்சிருக்காங்க. அதாவது ஜான் 5 மார்பிள்ஸை தொலைச்சிருக்காங்க, ஜீவந்தி 5 மார்பிள்ஸை தொலைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்போஸ் நம்ம ஜான் கிட்ட எக்ஸ் மார்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஜீவந்தி கிட்ட ஜேஐ மார்பிள்ஸ் வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஜான் ஜீவந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து 45 மார்பிள்ஸ் வச்சிருக்கதா சொல்றாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஜேஐ ஈக்குவல் டு 45. ஓகே, இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சோம். இதுல இருந்து நம்ம ஜீவந்தியோட மார்பிள்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ ஜீவந்தியோட மார்பிள்ஸ் ஜேஐ ஈக்குவல் டு 45, எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுனாக்கா மைனஸ் எக்ஸா மாறிடும். இப்போ ஆஃப்டர் லூசிங் ஜான் கிட்ட எவ்வளோ மார்பிள்ஸ் தொலைஞ்சிருது? 5 மார்பிள் தொலைஞ்சிருது. அதே தான் ஜீவந்தி கிட்டேயும் 5 மார்பிள்ஸ் தொலைஞ்சிருது. ஸோ ஜீவந்தி கிட்டேயும் 45 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5. ஸோ இதை நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ண முடியும். எப்படின்னா 45 மைனஸ் 5 40. ஸோ 40 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஜான் கிட்ட எக்ஸ் மைனஸ் 5. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் த ப்ராடக்ட் இது வரைக்கும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, and the product of the number of marbles they now have is 124. ஓகே, now கொடுத்துருக்காங்க. அதாவது தொலைச்சதுக்கு அப்புறம், ஓகே 5 மார்பிளை தொலைச்சதுக்கு அப்புறம் இப்போ அவங்க ரெண்டு பேரோட ப்ராடக்ட் வந்து என்னன்னாக்கா 124. அதாவது அவங்க கையில் இருக்கிற 5 மார்பிள்ஸ் தொலைஞ்சிருச்சு. அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 5 ஜானோடது இன்டூ 40 மைனஸ் எக்ஸ். அப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்கு? 124 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இது எக்ஸ் இன்டூ 40 அண்ட் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். அதை பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 40x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 5 இன்டூ 40 அண்ட் 5 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். இதையும் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா மைனஸ் 200 ப்ளஸ் 5x. ஓகே, இப்போ equals to 124. இப்போ நம்ம 40x minus x square minus 200 இந்த மைனஸை இதை வந்து ப்ளஸில் இருக்குது, இதை இப்போ உள்ளே எடுத்துகிட்டு வந்தோன்னா இதுவும் மைனஸ் 124 ப்ளஸ் 5x. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தோன்னாக்கா 324 ஆகிடும். ஓகே, 40x minus x square minus 324 ப்ளஸ் 5x. ஸோ இது ரெண்டு நம்ம இப்போ இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் இல்லையா? ஸோ இது வந்து 45x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 324. ஓகே, ஈக்குவல்ஸ் டு 0. நம்ம இப்போ எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதுவோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 45x மைனஸ் 324 ஈக்குவல் டு 0. நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது. ஓகே, இதுங்க வந்து மைனஸ் இருக்கு. ஸோ நம்ம ஹோல் ஈக்குவேஷனுமே மைனஸில் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 45x ப்ளஸ் 324 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நாம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா a cottage industry produces a certain number of toys in a day. The cost of production of each toy was found to be 55 minus the number of toys produced in a day. On a particular day, the total cost of the production was 750. We would like to find out the number of toys produced on that day. So, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா the cost of production of each toy was found to be 55 minus the number of toys. இப்போ நம்ம சப்போஸ் 10 toys எடுத்துக்கோங்க. ஓகே, 10 toys உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னாக்கா ஸோ 55 மைனஸ் 10 தான் வந்து உங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த டேக்கு. ஓகே, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் டாய். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இப்போ 10 டாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கனாக்கா உங்களுக்கு 55 மைனஸ் 10. அதுவே உங்களுக்கு 20 டாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா 55
minus 20. அதே உங்களுக்கு 30 டாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னாக்கா 55 minus 30. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஆனால் இங்கே நமக்கு எவ்வளோ டாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு வந்து அன்னியோட டே, த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய். ஓகே, த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஈச் டாய் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் 55. ஓகே, ஸோ இது ரெண்டும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஆன் அ பர்டிகுலர் டே, ஒரு பர்டிகுலர் டேல த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 750. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க 750. ஓகேவா, அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த டேல வி வுட் லைக் டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் தட் டே. ஸோ உங்களுக்கு காஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ டாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றத கொடுக்கல. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, ஓகே, சப்போஸ் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10 பென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு பென்னோட விலை வந்து 50 rupeesன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து 10 பென்னோட காஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 10 into 50 பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு காஸ்ட் ஆனால் கொடுத்துட்டாங்க. ஓகே, காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 750 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து எவ்வளோ டாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்கா, டோட்டல் ப்ரொடக்ஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டாய்ஸ் இன்டூ காஸ்ட் ஆஃப் டாய்ஸ். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் டாய்ஸுங்கிறது தெரியாது எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருப்போம். ஸோ அந்த எக்ஸ் இன்டூ திஸ் காஸ்ட். ஓகே, எக்ஸ் மைனஸ் 55. ஸோ இதை நம்ம இன்ட்டு பண்ணோம் அப்படின்னாக்கா, இதோடையும் இன்ட்டு பண்ணணும், இதோடையும் இன்ட்டு பண்ணணும். ஸோ எடுத்து இன்ட்டு பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 55x ஈக்குவல்ஸ் டு நமக்கு வந்து என்ன காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, 750. ஓகே, ஸோ நம்ம வந்து உங்களுக்கு இவ்வளோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம இதை வந்து இப்படி உள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 55x மைனஸ் 750 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இதுதான் அவங்களுடைய ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் நாம இப்போ எக்ஸாம்பிள் 2ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 2ல ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க? செக் வெதர் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ஆர் குவாட்ராட்டிக். ஓகே, இந்த ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ குவாட்ராட்டிக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்டை வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண. ஓகே, அது என்ன ஃபார்மேட் அப்படின்னாக்கா, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. ஓகே, இதுதான் வந்து இந்த ஃபார்மேட். இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது ஹையஸ்ட் பவர் வந்து எதுவாக இருக்கணும்? 2ஆக இருக்கணும். ஓகேவா, நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நமக்கு வர ஆன்சர்லேயும் ஹையஸ்ட் பவர் உங்களுக்கு வந்து 2ஆக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா, இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேசிக்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதை வந்து பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும்னாக்கா. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் பாருங்க எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. x minus 2 the whole square equal to x square plus 2 square minus 2 into x into 2. Okay, so இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்? x square plus 4 minus 4x. ஓகே, இந்த ஒன். ஓகே, இப்போ இந்த ஒன்னே நம்ம விட்டுறக்கூடாது. plus 1 equal to 2x minus 3. So which is equal to x square plus 5 minus 4x which is equal to 2x minus 3. So which is equal to x square. நம்ம இப்போ இது ரெண்டு டேர்மையும் நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும். ஓகேவா, அப்போ தான் நம்ம வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ண முடியும். இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 மைனஸ் 4x மைனஸ் 2x ப்ளஸ் 3 இதை உள்ளே கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் சைன் நடக்கும். ஸோ பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு நெகட்டிவ் ஆகும், நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ் ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, விச் இஸ் ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 5 + 3 கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா 5 + 3 = 8. அண்ட் இங்கே வந்து -6x = 0. ஸோ இப்போ இதை இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னாக்கா ax square + bx அண்ட்
ப்ளஸ் சி. ஓகே, இங்கே ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கிறோம் இல்லை, ஸோ மைனஸ் கூட நமக்கு வந்து இருக்கலாம். ஓகேவா, இதுதான் பி. -6ங்கிறது நமக்கு வந்து பியோட வேல்யூ. ஸோ ஆனால் வந்து ஹையஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இதை இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டில் அவங்களுக்கு எழுதி போட்டோம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இதில் இந்த ஃபார்மேட்டில் எழுதி காட்டுறோம் உங்களுக்கு 1x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் பவர் உங்களுக்கு வந்து என்னவா இருக்குது, 2ஆக இருக்குது. ஸோ வந்து எஸ், இட் இஸ் அன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். செகண்ட் கொஷின். ஓகே, செகண்ட் கொஷின் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 8 which is equal to x plus 2 and x minus 2. ஓகே, இதான் வந்து நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதையும் வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 நம்ம எக்ஸை வச்சு இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8, எக்ஸை வச்சு இந்த எக்ஸை இன்ட்டு பண்ணிக்கணும், எக்ஸை வச்சு இந்த -2 இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் -2x, அதே மாதிரியே இந்த 2வை வச்சு இந்த எக்ஸை இன்ட்டு பண்ணிக்கணும், இதே 2வை வச்சு இந்த 2வையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் 2x -4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இதில் அப்படியே கொண்டு வர வேண்டியதுதான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8, இந்த டேர்ம் ஃபுல்லாக நீங்கள் இப்போ இந்த சைட் கொண்டு வந்து ஈக்குவேட் டு 0 பண்ணணும். -x ஸ்கொயர் ப்ளஸ் 2x minus 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 2x கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் 8 9 10 11 12 ஈக்குவல் டு 0. இங்கே உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரி 2வே கிடையாது. ஏன்னா இந்த பாருங்கள் 2 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரி 1 தான். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா திஸ் இஸ் நாட் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, நாட் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட், இப்போ தேர்ட் ஒன் எக்ஸ் 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இங்கே வந்து நம்ம அதே தான். ஓகே, 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறமேட்டுக்கு 3x அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ நம்ம இப்போ இதை அதே மாதிரி இந்த ஒன்று வந்தோம்னாக்கா 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x அண்ட் திஸ் -1. ஸோ விச் வில் பி ஈக்குவல் டு இங்கே உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே வந்து சேம் அதுவாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆனால் 1 இருக்குது. ஓகே, ஸோ 2 - 1 உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x -1 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஹையஸ்ட் பவர் 2 கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஹையஸ்ட் பவர் உங்களுக்கு வந்து இங்கே 2 வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் அன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் அன் எஸ் quadratic equation. Next, fourth is x plus 2 the whole cube equal to x cube minus 4. So, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a plus b the whole cube ஃபார்முலாவில். a plus b the whole cube ஃபார்முலா என்ன, a cube plus b cube plus 3 into ab a plus b. Okay. ஸோ நவ் ஏ வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னாக்கா எக்ஸ், பி வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னாக்கா 2. ஓகே, ஸோ இது நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, விச் வில் பி ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 4. ஓகே, இதுக்கு இது ஈக்குவலாக. ஸோ இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 plus இங்கே 6x into x plus 4, it should be equal to x cube minus 4. Okay, so இங்கே வந்து உங்களுக்கு x cube so next step உங்களுக்கு x cube plus 6x square நம்ம ஆர்டராக எழுதணும், x cube plus 6x square. okay,
plus 12x plus 8 and இந்த x cube இங்கே minus x cube உள்ள வந்துரும் and plus 4 வந்துரும் which is equal to 0. Okay, இப்போ next step இங்கே x cube plus 6x square. Okay, உங்களுக்கு வந்து plus 12x ஆனால் இங்கே ஒரு 8 இருக்கு, இங்கே 4 இருக்கு. ஓகே, 8 plus 4 உங்களுக்கு வந்து 12 வரும். அகெயின் உங்களுக்கு ஒரு 12 minus x cube equal to 0. ஓகே, இந்த x cube, இந்த பாசிட்டிவ் x cube இந்த நெகட்டிவ் x cube கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 6x square plus 12x plus 12 equal to 0. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பக்காவாக தெரிஞ்சிச்சு. ஹையஸ்ட் பவர் வந்து என்னது அப்படின்னாக்கா 2 அப்படின்றது. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து எஸ் இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எஸ் இட் இஸ் அன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபிஃப்த் சம். த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் plus 2x square plus 7x plus 4 equal to 0. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. ஓகே, ஹையஸ்ட் பவர் உங்களுக்கு வந்து 2 தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தோன்னே எஸ் இட் இஸ் அன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்.